வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல்ல ரத்தத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத விளக்கமா பார்க்க போறோம். உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரத்த சிகப்பணுக்கள், அதாவது குறிப்பா அந்த ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கும் இரும்புச்சத்து அப்படின்ற அயன், விட்டமின் சி மற்றும் ஃபோலிக் அமிலம், ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் மிகவும் அவசியமாகுங்க. ஸோ நம்மளுடைய அன்றாட உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆரோக்கியமான தனித்தனியான உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல ரத்தத்தை அதிகப்படுத்திக்கலாங்க. நம்முடைய ஊரில் எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை குணமாக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்கீரையில் மிக அதிக அளவில் இரும்பு சத்து, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைந்திருக்கு. ஸோ அதனால நீங்கள் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சூப் மாதிரி அல்லது முருங்கைக்கீரையை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்காது. அதாவது ஹீமோகுளோபினுடைய அளவு மிக வேகமாக அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இரும்பு சத்து திரும்ப கிடைக்கும் பொழுது ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுவதால் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக கிடைக்கும். அதனால ரத்த சோகையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சு விடுவீங்க. பழைய சாதம் இருக்குங்க இல்லையா, அந்த ஃபெர்மெண்டட் ரைஸ், அதையுமே நம்ம உடல்ல ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பாரம்பரிய தமிழ் உணவான பழைய சாதம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு ரத்த உற்பத்திக்குமே அது உதவிகரமாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அந்த சாதத்தை இரவு முழுவதுமே தண்ணீரில் ஊற வைக்கும் போது அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 இந்த சத்துக்கெல்லாம் பெருமளவில் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இதனுடைய பயன்பாடு அப்படின்றது, காலையில் நீங்கள் பழைய சாதத்தை சின்ன வெங்காயம் மற்றும் மோர் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு தணிந்து உங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை, அந்த விட்டமின் சத்துக்கள் பற்றாக்குறையெல்லாம் நீக்கப்பட்டு அந்த ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை முறையாக உங்களுக்கு நடக்கிறதால சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்குவீங்க. ரத்த சோகையை இதனால் நீக்கி கொள்ளலாம். உடல் ரத்தத்தினுடைய அளவும் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த ஓட்டம் எப்போதுமே உங்களுக்கு பழைய சாதம் நீங்கள் சாப்பிடும்போது சீராக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சிக் கொள்ளலாம். சுறுசுறுப்பாக உடலமைப்பை வைத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழம் மற்றும் உலர்ந்த திராட்சை, டேட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். டேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ட்ரை திராட்சை, உலர் திராட்சையெல்லாம் நீங்கள் ட்ரை டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொள்ளும்போது உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்கப்படுங்க. இனிப்பு சுவை கொண்ட இந்த உலர் பழங்கள் அப்படின்றது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும், அதாவது பிளட்டை பியூரிஃபைங் பண்ணுறதுக்கும், பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு சத்தும் தாமிரச்சத்தும், காப்பர், அயன் எல்லாம் அதிக அளவில் இருக்குது. ஸோ தாமிரச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய உடல் இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு மிகவும் துணை புரியும். அப்போ இன்றியமையாததாக இருக்குது. நீங்கள் தினமும் காலையில் 3 to 4 பேரிச்சம்பழம் மற்றும் ஒரு கைப்பிடி கருத்த உலர் திராட்சை இதெல்லாம் தண்ணீரில் ஊற வைத்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழமாக இருந்தாலும் சரி அல்லது உலர்ந்த திராட்சையாக இருந்தாலும் சரி, வலுவான அளவுக்கு இரும்பு சத்தை கொடுத்து உங்களுக்கு ரத்தத்தை அதிகரித்து ரத்த சோகை போன்ற ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிடும். பொமிகிரானேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதுளம் பழம் ரத்த உற்பத்தியை தூண்டக்கூடியதாக ஒரு முதன்மையான பழமாக இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாதுளம் பழங்களில் இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இது ரத்த ஓட்டத்தை நமக்கு சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் நம்ம ஒரு மாதுளம் பழத்தை அப்படியே மென்று சாப்பிடலாம் அல்லது சாறாக, அதாவது ஜூஸ் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதனால் மாதுளம் பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது போதுமான அளவுக்கு உடலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கப்படும், ரத்த செல்களும் நமக்கு அதிகரிக்கப்படும். பீட்ரூட் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கலாங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பீட்ரூட் காய்கறி ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை நேரடியாக உயர்த்தக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ ரெட் பிளட் செல்ஸை குறிப்பாக நமக்கு முக்கியமாக முதன்மையாக உயர்த்தும். அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீட்ரூட்டில் இயற்கையாகவே இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம், அந்த ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாம் மிக அதிகமாக இருக்குது. இது புதிதாக ரத்த அணுக்களை உருவாக்கும். குறிப்பாக அந்த ரெட் பிளட் செல்ஸ் புதுசாக உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். பீட்ரூட்டை நீங்கள் பொரியலாகவோ சூப் செஞ்சோ அல்லது வாரத்திற்கு 2 முறை பச்சையாக ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். ஒரு வாரத்துக்கு 1 டம்ளர், ஒரு வாரத்தில் ஒரே 1 டம்ளர் மட்டும் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். சமைத்து எடுத்துக்கிறீங்கன்னா 2 to 3 நாட்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். சூப் மாதிரி செஞ்சு வாரத்தில் 2 முறை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கொண்டாலும், பொரியலாக எடுத்துக்கொண்டாலுமே இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும். ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். குறிப்பாக ரத்தம் சுத்திகரிக்கப்படும். ரத்த அணுக்கள் எல்லாம் முறையான அளவில் உங்களுக்கு பராமரிக்கப்படும். அந்த ரத்த சோகை அப்படின்ற நோயெல்லாம் உங்களுக்கு பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இருக்கவே இருக்காது. நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உடலில் ரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்திக்கலாம். ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு இரும்பு சத்து எவ்வளவு
முக்கியமோ அதே அளவு அந்த இரும்பு சத்தை உடல் உறிஞ்சுவதற்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து முக்கியம் இல்லையா? அதனால தான் நம்ம நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது அல்லது ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக சோர்வாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு நல்லது தான். ஸோ நெல்லிக்காயில் கொட்டி கிடக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற உயிர் சத்து நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளில் எங்கெங்கெல்லாம் இரும்பு சத்து இருக்கோ அதையெல்லாம் நம்மளுடைய உடல் வந்து எளிதாக உறிஞ்சுவதற்கு வழிவகை செய்யும். ஸோ அந்த அயனை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணும். அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டாக பண்ணும்போது நமக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கப்படுவதால் நமக்கு என்ன பண்ணப்படும் அப்படின்னா அந்த ரத்த சோகையெல்லாம் இருக்காது, ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரானல இருக்கும், ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தினமும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய், அதாவது பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அதிகாலையில் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் வந்து சுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டாலுமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கூட நெல்லிக்காய் உங்களுக்கு வந்து அதிகரிக்குங்க. சுண்டல் மற்றும் பருப்பு வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து உடலில் அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு. இப்போ சைவ உணவுகளில் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதத்தோட சேர்ந்து இரும்பு சத்தையும் தரக்கூடிய சிறந்த உணவாக சுண்டல், நிறைய பருப்பு வகைகள் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா அந்த கொண்டக்கடலை, பச்சை பயிறு மற்றும் துவரம் பருப்பு இது எல்லாத்துலையுமே இரும்பு சத்தும் ஃபோலேட்டும் அதிக அளவில் நிறைந்திருக்குங்க. இப்போ நீங்கள் தினமும் மாலையில் ஏதேனும் ஒரு சுண்டல் அல்லது முளை கட்டிய பயிறு வகைகளை வந்து அவித்து சாப்பிடுவது அப்படின்றது நல்லது. ஸோ நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நடவடிக்கையில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம். அதுக்காக காலை உணவாக அதை எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்களும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அந்த இரும்பு சத்து போன்ற ஃபோலேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது ரத்தத்தை வந்து நீங்கள் ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்திக்கலாம். ரத்த அணுக்களை முறையான அளவில் பராமரித்துக் கொள்வதற்கு உங்களால் முடியும். பனை வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதுமே உங்களுடைய உடல் ரத்தத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுங்க. இப்போ நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய கருப்பட்டி வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறதோடு ரத்தத்தினுடைய அளவையுமே உயர்த்தக்கூடிய சிறந்த உணவாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கருப்பட்டி இருக்குங்க இல்லையா, இது வந்து இயற்கையிலேயே இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியத்தை வந்து மிக அதிக அளவில் கொண்டு இருக்குங்க. இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு உதவி பண்ணும். காஃபி, டீ அல்லது பாலில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி அல்லது தூய வெல்லம் எல்லாம் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம். இது நமக்கு ரத்தத்தினுடைய அளவையுமே அதிகப்படுத்தும், ரத்தத்தையும் சுத்திகரிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைவதால் ஏற்படக்கூடிய நோய்கள் அது மாதிரி எதுவுமே ஏற்படாது. நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக நமக்கு இருக்குங்க. கல்லீரல் மற்றும் மட்டன் சுவரொட்டி, அதாவது வந்து ஸ்பிளீனு, லிவர் வந்து நான்வெஜ்ஜோடைய இந்த லிவர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படி, இதெல்லாம் நீங்கள் அசைவ உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்றீங்கன்னா இது எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ நீங்கள் அசைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தீங்கன்னா ரத்தத்தை மிக வேகமாக அதிகரிக்கிறதுக்கு இதுவே வந்து உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். அது என்ன வழி அப்படின்னா ஆட்டினுடைய கல்லீரல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் சுவரொட்டி இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஹீமோகுளோபின் இரும்பு சத்து அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ தாவர உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை விட அசைவ உணவுகள் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்தை நம்முடைய உடல் மிக எளிதாக வேகமாக உறிஞ்சிக்கொள்ளும். அதனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஆட்டினுடைய கல்லீரல் அல்லது ஆட்டினுடைய சுவரொட்டியை மிளகு சேர்த்து நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் உடனே உங்களுக்கு உறிஞ்சப்பட்டு ரத்தம் வந்து அதிகரிக்கப்படும். அதே போல் கீரை வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள மறக்கக்கூடாது. முருங்கை கீரை தவிர மற்ற உள்ளூர் கீரை வகைகளுமே ரத்த உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான். அதுக்கான காரணம் என்னன்னா இந்த கீரைகள்லையுமே புதிய ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு வேண்டிய இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாம் மிக அதிக அளவில் இருக்கு. அதாவது மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை மற்றும் பசலைக்கீரை இதிலையுமே ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் சுழற்சி அடிப்படையில் மாற்றி நம்ம கீரைகள் எடுத்துக்கலாம். இல்லைனா வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் மதிய உணவுகளில் ஏதேனும் ஒரு கீரையை கடைந்தோ அல்லது பொரியல் போலவோ நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கொள்றீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் ரத்த அணுக்கள் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது தான் ரத்த புரதமான ஹீமோகுளோபின் எண்ணிக்கை குறைஞ்சி நமக்கு வந்து அனிமியா அப்படின்ற ரத்த சோகை நோய் ஏற்படுது. இந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை இந்த அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும். ஸோ இதுலேருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக நம்மளுடைய உடல் இயங்கணும் அப்படின்னா நாம தான் என்ன பண்ணணும்னா ஊட்டச்சத்துக்களை அதிகப்படுத்தக்கூடிய அதே போல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.